எச்சரிக்கை, ஷகன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வா ஜலால். பார்த்தாயா, எவ்வளவு அழகான மோதிரங்கள். உன்னுடைய விசேஷ பேகங்களுக்காக செய்தேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இதில் 2 மோதிரங்கள் தான் இருக்கின்றன. விசேஷ பேகங்கள் 3 ஆயிற்றே. எனக்கு தெரியும். அப்படியா? அப்படி என்றால் இதில் எதை நீங்கள் ஜோதா பேகத்திற்கு அணிய போகிறீர்கள்? நகை செய்தவர்களே நான் ஜோதா பேகத்தின் அறைக்கு அனுப்பியுள்ளேன். ஒருவேளை நான் தேர்ந்தெடுத்ததை அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொல்லக்கூடாதல்லவா? அவருக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்ளட்டும். அவர் விருப்பத்திற்குத்தானே முடிவுகளை எடுப்பார். உங்களை எதிர்த்து பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் என்ன கூறுகிறேன் என்றால், முன்பெல்லாம் நீங்கள் ஜோதா பேகத்திற்காக பரிந்து பேசுவீர்கள். ஆனால் இப்போது ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் கூறிய ஒரு வார்த்தையை அவர் மறுத்துவிட்டார். அதற்காக இந்த அளவிற்கு வெறுப்பதா? அவ்வளவுதானா உங்களது பாசம்? அவர் மதத்தை மாற்றிக்கொள்ளாதது சரிதான். என்னை பொறுத்தவரை அவர் எடுத்த முடிவு மிகவும் சரியானது தாயே. இப்பொழுது என் முன் அமர்ந்திருப்பது ஜோதா பேகத்தின் கணவரா இல்லை இந்த சாம்ராஜ்யத்தின் ஷகன்ஷாவா? உங்கள் முன்பு இப்போது அமர்ந்திருப்பது உங்கள் மகன்தான் தாயே. உங்களது மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் தானே ஜோதா பேகம் எனக்கு மருமகள் அல்ல, என் மகள் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இன்று மகள் மீது இவ்வளவு கோபமா? நீ வேண்டுமென்றால் என்னிடம் கோபப்படலாம். ஆனால் என் மனதை நான் மாற்றிக்கொள்வதாக இல்லை. ஜோதா பேகம் நடந்து கொண்டது சரியில்லை. இந்த முடிவை என்னுடைய சுயநலத்திற்காக நான் எடுக்கவில்லை. என் குடும்பத்தின் நலனுக்காகத்தான் நான் எடுத்தேன். நீங்கள் செய்ததை நான் தவறு என்று கூறவில்லை தாயே. உங்களுக்கு சரி என்று தோன்றியதை செய்தீர்கள். அதேபோல் ஜோதா பேகத்திற்கு சரி என்று தோன்றியதை தான் அவர் செய்தார். அவர் கடந்து வந்த பாதையை மறக்கவில்லை. அதை பெருமையாகத்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். அவர் தன் கணவனது வெறுப்பை மீறி எதுவும் செய்யவில்லை. சில நேரங்களில் நன்மைக்காக பிடிவாதத்தை விட்டுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். நீ உன் மனைவியை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக வந்திருந்தால் நான் உன்னோடு பேச விரும்பவில்லை. ஒரு ஷெகன்ஷாவாக இருந்த நீ எனக்கு கட்டளையிட்டால் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என்ன கட்டளையிட வேண்டும் என்று கூறுங்கள். அவர் கூறியது என்னவென்று தெரியுமா? தாய் மகளுக்கு இடையே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறினார். எங்கள் பிரச்சனை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்றார். நான் உங்களிடம் இதைத்தான் கூற வந்தேன் தாயே. எனக்கு இப்போதும் அந்த பெண்ணை ஞாபகம் இருக்கிறது. தன் 2 வயது மகனை விட்டுவிட்டு தன் கடமையை செய்வதற்காக உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அர்ப்பணித்தீர்கள். நல்லவை கெட்டவை அனைத்தையும் நீங்கள் தனி ஆளாக சமாளித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்படி இருக்கும்போது உங்க மகளிடம், நீங்கள் மகளாக ஏற்றுக்கொண்டவரிடம், இன்று உங்கள் மகள் நீங்கள் கூறிய ஒரு கட்டளையை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபமா? நீங்கள் இந்த ராஜ்யத்திற்கு மகாராணி, ஒரு ராஜபுத்திரியை மருமகளாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் தாயே. நான் வந்த விஷயத்தை ஒரே வார்த்தையில் கூறிவிடுகிறேன். நடக்கும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். முன்பு போலவே நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருங்கள்.